லட்சுமி கண்ணு துறமா. லட்சுமி 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 என்னாச்சுமா? என்னாச்சுமா? லட்சுமி உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு இங்க வந்த? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. வீட்ல ஏதோ பிரச்சனை, கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க. என்னாச்சு? என்ன லட்சுமி வளர்ற? நான் எதுக்கு கோச்சிக்கிட்டு வரணும்? யாரோ ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி அப்படிதாங்க சொன்னாரு. அதனாலதான் என்னாச்சுன்னு பதறி போய் நான் இங்க வந்தேன். எனக்கும் ஒருத்தன் போன் பண்ணி நீ வேலை செய்யற இடத்துல ஏதோ பிரச்சனை, அவங்க உன்னை அடிச்சுட்டு தான் சொன்னான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆமா, என்ன நடக்குதுங்க? யார் இதெல்லாம் பண்றா? யோ, இங்க என்ன பண்றீங்க? மச்சி பார்த்தா தெரியல, சாரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. யோ, என்ன இங்க வந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இடம் சும்மா இருக்க கூடாத? உடனே ஆளை கூட்டிட்டு வந்துருவீங்களே. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அதெல்லாம் தெரியும்யா. பின்ன இந்நேரத்துல என்ன சாமி கும்பிடவா வந்திருக்கீங்க? பார்த்தா 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? டேய் மச்சி, ஆசைக்கு எதிரா வயசு. ஆமாடா. அதான் அங்கிள் யாருக்கும் தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏய், மரியாதையா பேசுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பானவங்க கிடையாது. ஓ, சாருக்கு கோவம் வருதோ? திருட்டுத்தனமா இங்க வந்து தப்பு பண்ணுவீங்க, அதை பார்த்துட்டு நாங்க அப்படியே கம்முன்னு போணுமா? மச்சி, இவங்களை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்டா, அப்பதான் திருந்துவாங்க. என்னங்க? போலீஸ்ல மாட்டி போம்னு தான் லாட்ஜுக்கு போகாம இங்க வந்திருக்காங்க. இங்க வந்து போலீஸ்னு சொன்னா பயப்பட மாட்டாங்க. மச்சி, போலீஸ்ல சொல்றதெல்லாம் ஓல்டு மச்சி. இப்பெல்லாம் இந்த மாதிரி தப்பெல்லாம் ஊருக்கே சொல்லணும்டா. இதெல்லாம் இந்த ரீல்ஸ் எடுத்து போட்டோன்னு வையேன், நமக்கு வியூஸும் வரும், இவங்க வீட்டுக்கு நியூஸும் போகும்டா. ஏய், வேண்டாம், சொன்னா கேளுங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்க. மச்சி, சார் கோவப்படுறாரு. நீ ரீச் எடு மச்சி, நான் பாத்துக்கிறேன். சரா, வேணாம். ஏய், சொன்னா கேளு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சரக்கடிக்கலாம் நீங்க வந்தோம். இங்க வந்தா ஒரு ஜோடி, அதுவும் வயசான ஜோடி மாட்டிருக்காங்க. அது யாருன்னு நீங்களே பாருங்க. ஏய், போட முடியா? போட முடியா? முடியாதுடா. நாங்க எந்த தப்பு இங்க பண்ண வரல. மரியாதையா நவருங்க. யோ, என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையா எங்களை அதிகாரம் பண்ற? ஐயா, எங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லைங்க? யாருங்க இவங்கெல்லாம்? ஆமா, லக்ஷ்மி எப்படி இங்க வந்தாங்க? ஓ, நீங்க தான் அவரோட ஒய்ஃபா? ஒண்ணும் இல்ல மேடம், இவங்க 2 பேரும் வந்து தப்பு பண்றாங்க. அத தட்டி கேட்டா எங்களே மிரட்டுறாரு. இல்ல இல்ல லீலா, அவனுங்க போய் சொல்றாங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஓ, தப்பு பண்ணலையா? அப்போ இந்த நேரத்துல இங்க எதுக்காக வந்தாங்கன்னு நீங்களே கேளுங்க மேடம். அது வந்து அவரால சொல்ல முடியாது மேடம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. யோ, போன முடியா? ஏய் ஏய், பாருங்க. பாத்தீங்களா மேடம், எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு?
இந்த வயசுல இப்படி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றீங்களே, உங்க வீட்டுக்கு கால் பண்றேன்னு சொன்னதுக்கு தான் என் போனை கூட புடிங்கி வச்சுக்கிட்டாரு. உங்களை பார்த்தா ரிச்சான ஃபேமிலி மாதிரி இருக்குது. பப்ளிக்ல வந்து இப்படியா பண்ணுவீங்க? அசிங்கமா இல்ல? போதும், நிறுத்துங்க. யார பார்த்து தப்பா பேசுறீங்க? நீங்க இல்ல, உங்கள மாதிரி லட்சம் பேர் வந்து அவரை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, லக்ஷ்மி என் ஃப்ரெண்டு, என் குடும்பத்துல ஒருத்தி. அவங்க எந்த காலத்திலயும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு வார்த்தை இவங்க 2 பேரை பத்தி தப்பா பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. என்ன மேடம் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணவங்களை விட்டுட்டு எங்களை மிரட்டுறீங்க? நாங்க போலீஸ்க்கு போன் பண்ணிடுவோம், பாத்துக்கோங்க.